எங்க இருக்கான்னு கேள்றா. ஜனனின்னு ஒருத்தங்களை பார்க்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். மாமா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். டாக்டர் இங்க ஜனனி எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்காங்க, போங்க. அண்ணா வாங்கண்ணே. என்னப்பா சக்தி, எப்படி இருக்கு? என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைண்ணே, தசை பிடிப்பு தான். நீங்கள் உட்காருங்கண்ணே. கட்டி எவ்வளோ பெரிய கட்டா போட்டிருக்கு? பயப்படுற மாதிரி ஃப்ராக்சர்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சின்ன தசை பிடிப்பு தான். கொஞ்ச நாளைக்கு சப்போர்ட்டோட தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் எங்க குட்டியக்கா வீட்டில் மகளிர் சப்போர்ட் வச்சிருக்க. சக்தி ஏமா கொஞ்சம் பார்த்து இருக்க கூடாதாமா? எதுக்கு அந்த சந்துக்குள்ள போன? அங்க என்ன உனக்கு வேலை? என் செல்போன் காணோம். வீடு ஃபுல்லா தேடினேன், கிடைக்கல. யாரோ என் போனை அங்க தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. எது தூக்கி போட்டு வச்சிருந்தாங்களா? யார் அது? ஏதோ ஒரு கேவலமான பிறவி தான் இந்த வேலையை செஞ்சிருக்கு. ஹலோ ஹலோ ஏக்கா வேணாம். நீங்க என்னமோ சொல்றதை பார்த்தா என்ன மனசுல வச்சுட்டு சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வாய் பேசுவனே தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், செய்யவும் தெரியாது எனக்கு. டேடி கொஞ்சம் பேசாமல் இருறா, நீ வேற. அண்ணே நீங்கள் எதுக்கு நான் சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தீங்க? ஏப்பா நீ ஒரு பக்கம், எனக்கு அங்கே இருப்பு கொள்ளலப்பா. இந்த பிள்ளை மயங்கினதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சுப்பா. இந்த பிள்ளைக்கு என் மேலே வெறுப்பு இருக்கலாம், ஆனால் இந்த பிள்ளை ஏன் வீட்டு பிள்ளை. நேரம் சரியில்லைனா அப்படி தான் நடக்கும். ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். காலில் விழுந்து தலையில் விழுந்துச்சுன்னா என்ன இருக்கேன் யோசிச்சு பாரு. பிள்ளைய பார்க்க முடியுமா கண்ணால? நம்ம என்னப்பா நீங்க? சரி விடு, அதை பத்தி இப்ப என்ன பேசிக்கிட்டு. எப்பப்பா வீட்டுக்கு அனுப்புறாங்களாம்? நான் ஒரு 2 மணி நேரத்தில் அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. அப்படியா? சரி பார்த்து கூப்பிட்டு வா. அப்புறம் பணத்தை நான் கட்டிட்டு போயிடுறேன், நீ ஒன்று கட்ட வேணாம். இல்ல இல்ல வேணாம், பணம்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஏமா இத்தனை நேரத்தில் வீம்பு பண்ற நீ? இல்ல வீம்புலாம் இல்ல, பணம் இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க வந்து பார்த்ததே ரொம்ப திருப்தி. தேங்க்ஸ். சரி எதுனாலும் போனை போடுப்பா, பார்த்து கூட்டி வா. பார்த்துக்கம்மா. இந்தாருமா, எங்க ஐயா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், அதைத்தான் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். எப்பவுமே தேவையில்லாத வேலையை பார்த்தோம்னா இப்படி தான் வந்து சேரும். பார்த்து நடந்துக்கிறதுமா. பார்த்து கூட்டி வாப்பா. சரி. சக்தி மாமா வர்றேன். ஏக்கா சரியா இது வருத்தப்படாத. ஹலோ ஜனனி, ஜனனி எப்படிமா இருக்க?
உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஸ்பீக்கர்ல போடுறாரு. ஒன்றும் இல்லக்கா, மசில்ல லேசா அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு சப்போர்ட்டோட தான் நடக்கணுமா, மற்றபடி ஒன்றும் இல்லை.